நாம் அனைவரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் தியானிப்போம். இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 85:12 நாம் படிப்போம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா! இது ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஐயோ, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம், இதுவரை எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே, அப்படி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், இங்க எல்லாம் மறந்துட்டீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம எளிதில் மறந்துடுறோம். இந்த மாதம் ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்வாரானா? ஆண்டவர் நன்மை செய்வார், அது உண்மை. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சொன்னாரு, என்கிட்ட கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord will give us many good things. ஆங்கில வேதத்தில் many good things, அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எந்த மாதத்தில்? இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் நமது ஆண்டவர் அநேக நன்மையானவைகளை தருவார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தான் அது உங்களுக்கு கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு ஒண்ணு நடக்காதுன்னா உங்களுக்கு விசுவாசத்தின்படி ஒன்றும் நடக்காது. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆண்டவர் இந்த மாதத்திலும் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா! சில வேளைகளில் சில மனிதர்களை பற்றி நம்ம நினைப்போம், அவங்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை, இவங்க வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்ம நினைச்சது தப்பு. ஆண்டவர் நம்ம யாரை பற்றி அப்படி நினைச்சோமோ அந்த ஆளை கொண்டே நமக்கு சில நன்மைகளை செய்வார். மனிதர்களை பார்க்கலும் மேலானவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு நன்மை செய்வது பெரிய விஷயம் அல்ல. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். Hallelujah! It's not a hard thing for the Lord to help us or to give us something good. ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் பெரியவர், அவரிடத்தில் தான் எல்லாமே இருக்குது. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லுகிறார். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் ஆண்டவருடையவர்கள். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். நமக்கு நல்லது நடக்குமா? இந்த ஜோசியக்காரன்கிட்ட கேட்டா அவன் கரெக்டா சொல்லிடுவான், இன்னும் அவன் தப்பா சொல்லிடுவான். எனக்கு தெரியும், அவன் தப்பா சொல்லி உங்களை பயமுறுத்துவான். ஒரு கருடன் சுத்திட்டே இருக்கிறான், கருப்பா இருக்கிறான் கருடன், உனக்கு என்னதோ வரப்போகுதுன்னு உங்களை பயமுறுத்திடுவான். அதை சீக்கிரம் என்னங்க செய்யணும்னு 2 கோழியும் ஒரு குருவி 150 ரூபாயும் கொண்டு வாருங்கன்னு அவன் சொல்லுவான். நீங்க கோழியை வேணும்னா வாங்கிடலாம், குருவி எங்க போய் பிடிக்கிறது? 150 ரூபாய் இங்க எவர்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கிறதே 50 ரூபா. 50 ரூபாய்க்கு அவன் ஒத்துக்கிட மாட்டான். அவன்கிட்ட இந்த பேச்சு இல்லை. நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார், நல்லவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! நமது ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நமக்கு எல்லாமே செய்ய வல்லவர், நல்லதுதான் செய்வார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் சில வேளையில பேசுற வேளையில தப்பா பேசுகிறாங்க. தமிழும் தப்பா பேசுறாங்க, இங்கிலீஷும் தப்பா பேசுறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு நல்லது கெட்டது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆண்டவர் நல்லதுதான் செய்வார். அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இன்னும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா! நன்மையானதை நமது ஆண்டவர் தருவார். Do you believe it? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! இந்த மாதத்தில் இது கடைசி மாசம் தான், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். கடைசி தான், ஆனா ரொம்ப மோசமானது இல்லை. பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் இயேசு சத்தத்தை உயர்த்தி என்ன சொன்னார்? ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கடைசி நாளில் கூப்பிடுறாரு, கடைசி மாதத்திலும். I do believe that the Lord will give us good things. Hallelujah! நான் விசுவாசிக்கிறேன், நமது ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா! சங்கீதக்காரன்
ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறாரு. எங்க சொன்னாரு? 23ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. Surely goodness and mercy shall follow me all the days of my life. என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Because we are God's children. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் உண்மையை சொல்கிறேன், நன்மை கிருபை நம்மை தொடரும். ஹல்லேலூயா. என்ன நடக்க இருக்குதோ, போன வருஷம் டிசம்பர் மாசம் சரியில்லை, எங்க அத்தை செத்து போயிட்டாங்க, எங்க வீட்டில் வேற பல பாதிப்புகள் எல்லாம் வந்தது. இந்த வருஷம் என்னமா இருக்க போதோ, யமகண்டமா? யமகண்டம் ஒன்னும் இல்லை. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆண்டவரின் வார்த்தை. நம்ம விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வோம். போன மாதம் தான் எங்க மாமனார் செத்து போயிட்டாரு. உங்க மாமனார் அவர் பாவியாக வாழ்ந்தார், பாவத்தில் வாழ்ந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? நீங்க பாவத்தை விட்டுட்டீங்கல்ல, ஆண்டவரை சேவிக்கிறீங்கல்ல, நீங்க ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கல்ல, அப்ப ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். நன்மையானது உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். தீமை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது உண்மைதானா? அது உண்மைதான். ஆண்டவர் பொய்யுரையாதவர், அவர் மனமாற மனுஷன் அல்ல. அப்ப எனக்கு இந்த மாதம் பரீட்சை வரப்போகுது, பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகுமா? நீங்க படிச்சு பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகும், படிக்காம பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகாது. அதான் நீங்க படிச்சு பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகும். பரீட்சையே எழுதாம பள்ளிக்கூடத்துக்கே போகாம வேற எங்கேயா போனா ரிசல்ட்டே வராது. அவ்வளவுதான். நம்ம ஒழுங்கா நம்ம காரியங்களை ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறபடி செயல்படுத்தால் நன்மை கிருபை தொடரும். நீங்க ராத்திரியும் பகலும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தா சண்டை போட்டதை நிறுத்திடணும். நீங்க அடிதடி நடத்துறதை நிறுத்திடணும். விசுவாசிகள் புருஷர்கள் மனைவிகளை அடிக்கிறத நிறுத்திடணும். மனைவிமார் புருஷன்மார கண்ணாபின்னு பேசுறத நிறுத்திடணும். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனையில வந்திருந்து குழந்தைய வச்சுக்கிட்டு பேர குழந்தைய அடியில வச்சுக்கிட்டு தாளாட்டிட்டு விளையாடிட்டு இருக்கிறத விட்டுறணும். எல்லாம் ஒழுங்கீனத்தை விட்டுட்டா சத்தியமா சொல்ற ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய நன்மை நம்ம தொடரும். எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணிக்கிடணும். நம்ம சரி பண்ணாம ஓட்டையை வச்சுக்கிட்டு இருந்தா அது ஆசீர்வாதம் தங்காம போயிடும். ஆண்டவரை கனம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, இந்த வருஷத்துல 11 மாதம் நீங்க ஆண்டவரை எப்படி கனப்படுத்தினீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு மாதம் எத்தனை நாள் ஆராதனைக்கு வராம லீவ் எடுத்தீங்க. இந்த மாதத்துல எந்த லீவும் எந்த விசுவாசிக்கும் கிடையாது. நீங்க எல்லா வாரமும் எத்தனை வாரம் தான் இருக்கு? இன்னும் 4 வாரங்களா வந்துருங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு நதி உண்டு, சங்கீதக்காரர் சொல்கிறார், அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 46ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் ஸ்தலம் தான் இது. இங்கே ஒரு தேவநதி பாய்ந்து ஓடுகிறது. இங்க வரலுடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாதிப்பை எல்லாம் மாற்றுகிறாருங்க, வேதனையெல்லாம் தீர்த்து போடுறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நிறைய பேருக்கு உண்மை தெரிஞ்சாலும் புரியல, மறந்து போகுது. அது ஒரு குழப்பம். சாத்தா மறந்து போக பண்றான். சாத்தா ரொம்ப சஞ்சலப்படுத்துறான், உங்களை போட்டு பாடாப்படுத்துறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. பேய் கோளாறு நிறைய பேருக்கு இருக்குங்க. பல விதத்தில் ரொம்பவே நம்ம ஜோலி கொடுக்குறான். நீ தேற மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு சாபம் பிடிச்சிருக்கு, நீ சீக்கிரம் செத்து போயிடுவ, நீ நரகத்துக்கு தான் போவ, உன் குடும்பம் உருப்படாது, நாசமா போவ, அப்படித்தான் சாத்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஒரு உண்மை தெரியுமா? The Lord is pleased to bless His children. Hallelujah.
என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஒரு தகப்பன், ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை போட்டு எப்போதும் அடிக்கணும் உதைக்கணும்னா விரும்புவான். ஒரு நல்ல புருஷன் மனைவி எப்போதும் அடிக்கணும் உதைக்கணும் முகத்தில் துப்பணும்னா நினைப்பான். மனைவி அன்பா வச்சிருக்கணும்னா நல்ல புருஷன் நினைப்பான். நாரி போன புருஷன் மனைவி நார அடிச்சு போடுவான். நல்ல தகப்பன், நம்முடைய தகப்பனை விட நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா, நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்க அப்பாவை விட இயேசப்பா ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு அது அனுபவிச்சிருக்கீங்களா? இயேசப்பா நம்ம ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க அப்பா தண்ணி போட்ட நேரத்துல தான் ரொம்ப ஸ்பீடா இருந்தார், அடிக்க வந்தார், உதைக்க வந்தார். மற்ற நேரம் ரொம்ப நல்ல அப்பா. நம்ம ஆண்டவர் இயேசப்பா, அவர் தண்ணி எல்லாம் போட மாட்டார். பரிசுத்தராகி அப்பா, அன்பின் சொருவியான அப்பா, மனதுருக்கம் உள்ள ஒரு அப்பா, நமக்கு இரக்கம் காட்டுகிற தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புறாருங்க. God is pleased to bless you. உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் உண்மையிலே விரும்புறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? ஆதாமை ஏவாளையும் ஏதேனில் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏதேனிலே படைத்திருந்தார் இல்லையா? அவங்க அங்க காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வந்து அடுப்பில் தீ வச்சு பானையில சமைச்சு சாப்பிட ஒன்றும் வைக்கல. அழகழகான பழங்கள் எல்லாம் இருந்தது. செழிப்பான தோட்டம், ஏதேனும் தோட்டம் சந்தோஷமா வச்சிருந்தார். அந்த சனியை இருக்கான பேய், அந்த பிசாசு ஏமாத்தி ஏவாளை ஏமாத்தி ஆதாமை ஏமாந்து பாவம் செய்து எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. சந்தோஷம் எல்லாம் கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு. ஆண்டவருக்கும் கோபம் வந்துச்சு. நம்ம சொன்னதை நம்பாம சாத்தான் சொன்னதை நம்பி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஆண்டவருக்கு கோபம் வந்து தண்டிச்சு அவங்கள வெளியே அனுப்பிட்டார். இப்ப நம்ம எல்லாரும் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள், தேவனற்றவர்கள், சிலுவைக்கு பகைஞராய் இருந்தவர்கள். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ரட்சிப்பை அருளினார், மீட்பை அருளினார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி விட்டார். இப்ப நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாருன்னு நம்புறீங்களா? நான் நம்புறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கிறார். இஃப் யூ do give chance for the Lord to bless you, he will bless you. நீங்க அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா, வாய்ப்பு கொடுத்தா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் படிச்சிருக்கிறேன் பைபிள்ல. எப்படி 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. The Lord is mindful of us, he will bless us. அது எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்கிறார், வாரத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? வானத்தில் ஜன்னல் இருக்கா, அதெல்லாம் திறந்து இடம் கொள்ள முடியாதபடி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே ஆசீர்வதிப்பார், உண்மையிலே ஆசீர்வதிப்பார். சமாரியாவிலே பயங்கரமான பஞ்சம். ராஜா தன்னுடைய ராஜவஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறார். ஏனென்றால் ஒரு ஸ்திரீ ஒரு நாளிலே பஞ்சத்தின் மீதியால், ஆகாரமின்மையினால், ஆகாரம் இல்லாத காரணத்தினால் அவளுடைய மகனை பிடித்து சமைச்சு சாப்பிட்டாங்க. சமைச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் அடுத்த உலகமான சமைச்சு சாப்பிடணும். இந்த செய்தி ராஜாவை கேட்டு ராஜா மனம் நொந்து அவர் ராஜ வஸ்திரத்தை கிழிச்சு போட்டார். இவ்வளவு கொடிய பஞ்சம். தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்கிறாங்க, எலிசா தீர்க்கதரிசி இடத்துல. அவர் சொல்லிட்டார், சிம்பிளா சொல்லிட்டார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், சமாரியாவில் நாளைக்கு ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும்.
அந்த ராஜாவுடைய பிரதானி அதை நம்பல, அவனுக்கு நம்ப முடியல, அதனால நம்பல. அவன் கொஞ்சம் படிச்சவன், அவன் கொஞ்சம் விவரம் உள்ளவன். அவன் மூளையை உபயோகிச்சு பார்த்தான், இது நடக்காது, இது எப்படி நடக்கும், அது நடக்காது. அப்ப தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ அதை காண்பாய், அதை அனுபவிக்க மாட்டார். அடுத்த நாள்ல ஒரு பெரிய செழிப்பை தெய்வம் கட்டளையிட்டார். சீரிய ராணுவம் பயந்து அடிச்சு அவங்கள உடைமைகள் எல்லாம் பாளையத்தில் போட்டு உயிருக்கு தப்பி ஓடியே போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னபடியே பெரிய செழிப்பு ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசல்ல ராஜாவின் பிரதானி அகப்பட்டு மிதிப்பட்டு அவன் செத்து போனான். நீங்க எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அந்தபடி உங்களுக்கு நடக்கும். பெரிய ஒரு செழிப்பு வரப்போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதெல்லாம் எனக்கு வராது, உங்களுக்கு வராதுன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அது போல வராது. எனக்கு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன், அது வரும் வரும். ஹல்லேலூயா. அவன் பிரதானி என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு வார்த்தை அவன் சொன்னான், ஆண்டவர் வானத்தில பலகணிகளை எல்லாம் கிழிச்சா கூட இப்படி ஒரு செழிப்பு வராதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். ராஜாவுக்கு பிரதானியை விட ஆண்டவருடைய தீர்க்கதரிசிக்கு தான் அதிகம் தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது இல்ல. ஆண்டவர் செய்ய போறத தீர்க்கதரிசிட்டு சொன்னாரு, எலிசா தீர்க்கதரிசி அதை சொன்னார். அது போல பெரிய செழிப்பு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்குங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆண்டவர் நினைச்சுட்டே இருக்கு, இதுவரையிலும் ஒண்ணு வரலையே இந்த வருஷம், இந்த வருஷம் இந்த மாதம் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ நீ விசுவாசிக்கணும். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை தாருன்னு கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த வருஷம் இந்த மாசம் எனக்கு ஆசீர்வாதம் தருவேன் நீர் சொன்னீர் இல்லையா, அந்தபடியே எனக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம்னா நீங்க சொல்லாமலே உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வேணும் இல்லையா? யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா. எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரே என்ன நினைச்ச கடவுள், என்னை படைத்த தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணி நினைச்சிருக்கிறீர் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆசீர்வாதம் தாரன்னு சொல்லல, அது வேண்டாம் வேண்டாம். அது என்ன பேச்சு? உங்களுக்கு சிலருக்கு தமிழும் பேச தெரியுது இல்ல, என்ன பேசுறீங்கன்னு மற்றவங்களுக்கும் புரியுது இல்லை. சில சின்ன பிள்ளைங்க உனக்கு சாப்பாடு வேணுமா, லாக்டோஜன் வேணுமா, பிஸ்கட் வேணும், நேண்டா நேண்டா வேண்டான்னு கூட சொல்லுது, நேண்டாம். அது என்ன நேண்டா? ஒருத்தர் சொன்னாரு ஞண்டுன்னு, ஞண்டு இல்ல நண்டு, நேண்டா இல்ல வேண்டாம். ஆண்டவர் என்ன தந்தாலும் தாரும் 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 மகத்துவ தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்தா நல்லதுதான் தருவார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு வேதனை கூட்ட மாட்டார். நல்ல சாப்பாடு தருவாரா? வயிற்று கோளாறு வராது. நல்ல துணிமணி தருவாரா? அது நல்லா தான் இருக்கும், அது நல்லா உழைக்கும். ஆமா, அதை பூச்சி கடிச்சு வீணாக்காது. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அதுல ஒரு குறைபாடு வராது, அதனால ஒரு பாதிப்பு வராது, ஒரு தீமை நேரிடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிடக்கு நீங்க ரெடி தானா? Are you ready to accept the blessings the Lord is promising? ஆண்டவர் வாக்கு பண்ற ஆசீர்வாதத்தை நீங்க ஏத்துக்கிடக்கு ரெடி தானோ? அன்றைக்கு ஒரு நாள் அங்க ஒரு வாலிப பொண்ணு உட்கார்ந்து இருந்தார். அங்க ஒரு இடத்துல, அவளிடத்துல ஒரு தூதன் வருகிறார், ஆண்டவரின் தூதன் வருகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற நற்செய்தியை சொல்லுகிற தூதன் காபிரியல் வருகிறான். அவன் வந்து அவள்கிட்ட சொல்றான், அவள்கிட்ட பேசுறான். பொம்பளை பிள்ளைகிட்ட ஆண்டவருடைய தூதன் பேசுகிறான். ஆமா, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அந்த மரியாளிடத்தில் வருகிறான். அந்த வாலிப பொண்ணுடைய பேரு மரியாள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், சிறியளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். you are a blessed woman, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். அவளுக்கு பயந்து போகிறா, பயந்து கலங்கி
இது என்ன விதமான வாழ்த்து, இது என்னவோன்னு அவளுக்கு ஒரு கலக்கமும் குழப்பம் தான். தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Fear not, you have found grace in the eyes of the Lord. நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய். வாலிப பெண்ணிடத்துல ஆண்டவருக்கு தூதன் சொல்றார், நீ ஒரு குழந்தையை பெறப்போற. இது என்னப்பா கொடுமை, அவளுக்கு கல்யாணமே ஆகல, அவள்கிட்ட இப்படி சொன்னா எப்படி ஆகும்? அவ தேவதூதனிடத்துல கேட்கிறா, 34ஆம் வசனம், இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே. இவ அவளுக்கு சந்தேகம் எல்லாம் கேட்கிறா, சொல்றா, சந்தேகம் எல்லாம் ஆண்டவருடைய தூதன் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. தீர்த்து விட்டான் கர்த்தருடைய தூதன். அதுக்கு பிறகு மரியாள் சொல்றா, 38ஆம் வசனம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். ஹல்லேலூயா. Accept the greeting. Need not doubt. You are not going to be affected in any way. You clarify your doubts. சந்தேகத்தை தீர்த்துக்கிடலாம். ஹல்லேலூயா. சந்தேகத்தோடு இது எப்படியோ என்னவோ கடவுளே எனக்கு என்ன ஆசீர்வாதமோ ஒன்றும் எனக்கு புரியுதில்லை, எனக்கு பயமா இருக்குது, கலக்கமா இருக்குது, எனக்கு தூக்கம் வரமாட்டேன்னு சொல்லுது. கலங்கி தவிக்காது, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. Hallelujah. சந்தேக பேரொழியா இருக்கக்கூடாது. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லிட்டார் தெளிவா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபடுகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாயும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. ஒண்ணுமே ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் சொன்னாரா, தருவார், செய்வார், நல்லதுதான் தருவார். The Lord will give us the best. நல்லதுதான் தருவார். ஆமா, பழையது கிழிஞ்சது வீணானது துருப்பிடிச்சது அல்ல. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இதுவரையிலும் தந்திருக்கிறார், இன்னும் அப்படிதான் தருவார். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவங்கள்ட்ட பிராண்ட் நியூ இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆமா, ஐஸ்ல போட்ட மீன் இல்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதோ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, மண்டையும் விற்காத, குழப்பாத, நிம்மதியாயிரு. ஹல்லேலூயா. இப்படி எப்படி நடக்குமோ ஆண்டவருக்கு தெரியும். அப்பா, அது நல்லபடியா நடக்கும். ஹல்லேலூயா. நீ நானும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தரணுமோ தந்துகிட்டே இருப்பார். யூ நீட் ப்ரமோஷன், பதவி உயர்வா, யூ வாண்ட் இன்கிரிமெண்ட், யூ வாண்ட் டு கெட் யுவர் சைல்ட். உங்களுக்கு சம்பளம் கூடுதல் வேணுமா? உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை வேணுமா? அப்படியா? உங்களுக்கு செலவுக்கு காசு இல்லையா, தந்துடுவாரு. நியூ ட்ரெஸ், யூ வாண்ட் நியூ ட்ரெஸ், புதிய ட்ரெஸ்ஸா தந்துடுவாரு. கடன் தீரணுமா இந்த மாதம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். ஆமா, எல்லாம் செய்ய வல்லவர். அடிக்கடி இடுப்பில் ஒரு வலி வருது, அது என்ன பண்ணலாம்? அது டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். அவர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு 10 நாள் பெட்டில் இருக்க வேணும். நோ சார், யூ டோன்ட் நீட் டு பி தேர் இன் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் 10 days, 10 long days. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், எனக்கு இடுப்பில் கொஞ்சம் வலியா இருக்குது, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் இடுப்பை கொஞ்சம் அசைச்சிக்க, இடுப்பை கொஞ்சம் அசைச்சிக்கிட்டு சோத்திரம் கொஞ்சம் சொல்லிக்கான்னு சொல்லுவார். இடுப்பு வலி மாறிடும். ஹல்லேலூயா. அப்படியா? ஆமா, அப்படிதான். நீங்க இடுப்பு வலிக்குதோன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், இடுப்பை கொஞ்சம் என்ன செய்துக்க, லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், 1 2 3 4, சோத்திரம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஓசன்னா, சோத்திரம், வலி போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லா வைத்தியமும் இருக்கு. He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, வெற்றி கொள்ளுமா? மலை பகுதியில், காட்டு பகுதியில், மழை நேரத்தில், காட்டாற்று வெள்ளத்தில் வந்துகிட்டு இருக்குமா, திரவியம் புதையல் வருதுன்னு சொல்லுவாங்க. புதையல பிடிக்க போனவன் செத்தான், பிசாசுடைய தாக்குதல் உள்ளாகி செத்துருவானுங்க. புதையல் ஆண்டவர்கிட்ட வருது, வந்துகிட்டே இருக்குது. எங்க ஆண்டவர்கிட்ட உள்ள புதையல் எங்க இருந்து வரும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாத? எனக்கு தெரியும், நான் சொல்லி தரேன்டா. ஆண்டவர்கிட்ட உள்ள புதையல் அங்கே இருந்து வரும், அங்கே இருந்து வரும். ஹல்லேலூயா. ஆனா பைபிள்ல என்ன வசனம் இருக்கு தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்திலிருந்து பொக்கிஷங்கள் புதையல்களை எழுப்பி வர பண்ணுகிறவர் நம்முடைய தேவன்.
ஹல்லேலூயா. அங்க ஒரு நாள் ஒருத்தர் ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த பக்கத்துல அங்க புதையல் எழும்பிச்சுதான், பயங்கர நெருப்பா வந்துதான், பயந்து போனாராம், ஜுரம் வந்துட்டா. அப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்துல ஒரு காரியமும் இந்த மாசத்துல நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தாரேன்னு சொன்னா நான் 2 கையை நீட்டி சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறவன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கையை நீட்டி வாங்கலாம்? ஆமா, ஆண்டவர் தர்ற வேளையில அங்க எந்த கேடு இருக்காது. கண்ட இடத்துல நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டா அங்க பள்ளி விழுந்து இட்லி இருக்கும், பிறகு தின்னுட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் போட வேண்டியதுதான். ஆமா, தின்ன எல்லாரும் போக வேண்டியதுதான். நமக்கு அப்படி ஒரு பாதிப்பு ஆண்டவர் சமூகத்தில் உள்ள எந்த ஆசீர்வாதத்திலும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய தந்தாருன்னா குழந்தை அழகா இருக்கும். ஒரு நாள் ஒரு விசுவாசி எங்களை தேடி வெளியூர்ல இருந்து பிரயாணப்பட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, என் மருமக குள்ளமா இருக்கிறா, அதனால எனக்கு குழந்தை பிறக்க, எனக்கு மகனுக்கு பிறக்க போற குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருக்கணும் அப்படி சொன்னாங்களா. பிறகு அழகா இருக்கணுமா, ஆண்டவரை அழகான கண்களா இருக்கணுமா, என் மருமகளை போல சின்ன சின்ன விரலா இருக்கக்கூடாது, நீள விரல்களா இருக்கணுமா. அவங்க ஜெபம் பண்ண போலவே அப்படியே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. You do not know how to pray. தேவ மனிதன் தென்கொரியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான் பாஸ்டர் பாலி ஆங்கிச்சோம் அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜெபம் பண்ணுகா தெரியுமா? ஒழுங்க தூங்கியா ஜெபம் பண்ற தம்பி? நீ எப்படி ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ணி நீ எப்படி ஜெபம் பண்ண? ஏதாவது ஒரு குழந்தை தாரோன்னு நான் உண்மையை சொல்றேன். எனக்கு இப்படித்தான் செய்யும் அப்படித்தான் செய்யணும்னு அந்த காலத்துல யார் எனக்கு சொல்லி தரல. சொல்லி தந்துருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களா, உங்களை விட தாண்டி எனக்கு கேட்டு வாங்க தெரியும். ஆமா, இப்ப நம்ம பிந்தி போகல, உங்களுக்கு இன்னும் இருக்கு, கால அவகாசம் இருக்கு. நீங்க முறையா கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பாசானா போதும் ஆண்டவரே, பாசானா போதும்னு சொல்லாத, நல்ல பெர்சன்டேஜ் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு நீ கேளு, ஆண்டவர்கிட்ட உனக்கு உதவி செய்வார். எனக்கு சிம்பிளா ஏதோ ஒரு முனிசிபாலிட்டியில பஞ்சாயத்துல ஒரு வேலை கிடைச்சா நல்ல வேலை தாருன்னு கேட்கணும். ஆமா, மத்திய அரசாங்க வேலைன்னா மத்திய அரசாங்கத்தில் உள்ள வேலைன்னு கேட்கணும், ஜோம் பண்ணணும். அதுக்காக எக்ஸாம் இருக்கும்ல, அதுக்காக படிச்சு ரெடி ஆகி பரிசு எழுதணும். அதுதான் முறை. தேர் இஸ் வே ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு, அது கடைபிடிச்சிட்டா போச்சு. ஆண்டவர் உங்களுக்கு எந்த வேலை வேணுமோ தந்துடுவார், நல்ல வேலை தருவார். ஆமா, நல்ல குடும்பம் தருவார். எனக்கு ஒரே பயமா தான் இருக்கு, நம்ம எந்த குடும்பத்தில் போய் விழ போறோமோ, தண்ணியில விழ போறோமோ வெந்நீர விழ போறோமோ. ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் இருந்து எனக்கு ஒருத்தங்க போன் பண்ணி சொல்றாங்க, நம்ம வீட்டில் நிக்குது இல்லையா பசுமாடு. ஆமா நிக்குது, அது பல ஆயிரக்கணக்கான ரூபாய் விலை உள்ளது, அது சாக கிடக்குது. அதுக்கு வைத்தியரெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து அது தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவில்லை, புண்ணாக்கும் தின்னல. அப்ப நீங்க ஜோம் பண்ணுங்க. நாங்களும் ஜோம் பண்ணோம், அவர்களும் ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் அங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறாரு. வெண்ணிய குடு, தோத்திரம் பண்ணு, பரிசுத்தாவில ரொம்ப ஜோம் பண்ணு, தோத்திரம் பண்ணு, ஜோம் பண்ணு, பரிசுத்தாவில ரொம்ப ஜோம் பண்ணு, வெண்ணிய குடுன்னு ஆண்டவர் சொன்னாராம். வெண்ணிய கொடுத்ததும் பசுமாடு நல்லா குடிச்சிருக்கு, பசு சுகமாய் விட்டது. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லது தருவாரு, ஆசீர்வாதம் தருவார். ஆண்டவரோட அழகை கேட்கணும். உங்களுக்கு ஒண்ணுமே கேட்க தெரியல. சீஷர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் இதுவரையிலும் எதுவும் கேட்கல, நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். அது ஆண்டவர் எதுக்கு சொன்னார்னா, பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்க சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்லட்டேன் தம்பி, நீங்க பரிசுத்த ஆவியை தாருன்னு கேட்டு இந்த மாதத்தில் பெற்றுட்டீங்கன்னா யூ ஆர் த பிளஸட் பர்சன், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் படிப்பும் பணமும் பொருளும் எல்லாம் வந்துடும். சத்தியமா நான் உண்மையை சொல்றேன். 1980ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வேற ஒன்னும் தராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம், உமது ஆவியை எனக்கு தாரும், உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு கேட்டேன். பரிசுத்த ஆவியை தேவன் எனக்கு தந்தார். 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தந்தார். அதுக்கு பிறகு எனக்கு வேண்டிய எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். சுகம் தந்தீர் ஐயா, பலன் தந்தீர் ஐயா. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் அடிக்கடி நான் பலகீனப்பட்டிருக்கேன், உடம்பு முடியாம ஆயிரும், படிக்க முடியாம ஆயிரும்,
அதுக்கு பிறகு எனக்கு அந்த பாதிப்பே இல்லை. அதுக்கு முன்னால கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். நம்ம தனிமையா இருக்கிறோம்னு ஒரு எண்ணம் எல்லாம் வரும். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பயமும் இல்லை, திகிலும் இல்லை, தனிமை என்ற எண்ணமும் இல்லை, எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தரதையெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுனா, உங்கள்கிட்ட சொன்னா நீங்களும் பொறாமைப்பட்டு விடலாம். அதனால உங்களுக்கும் பொறாமை வேண்டாம், யாருக்கும் பொறாமை வேண்டாம்னு சொல்லி நான் அமைதியா பாவம் போல ஏழை மனுஷனாகவே வாழ்ந்து வருகிறேன். ஆண்டவர் எல்லாம் தருவார். தம்பி, இந்த மாதத்துல நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க சந்தோஷப்படுறதுக்கு சார் நீங்க கேட்கணும், ஆண்டவரே உமது ஆவியினால் என்னை நிரப்பு, உம் தூய ஆவியால் என்னை நிரப்புன்னு கேட்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்க, சந்தோஷமா இருக்கும். மீதி எல்லா ஆசீர்வாதம் தாராளமா கிடைக்கும். நீங்க பரிசுத்த ஆவியை பெறாதனால தான் மீதி ஒரே குழப்பமா இருக்கு. சந்தோஷம் நிறைவா இருக்க நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுடுங்க, ஆண்டவர் தந்துடுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அதை ஏத்துக்கிடுங்க. கமான், ஆண்டவரே எனக்கு தாரும், நான் ஏற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். நீர் தர்ற ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை, துன்பம் இல்லை, பயம் இல்லை, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், என்னமாய் நடக்குமோ நல்லபடியாய் நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன செய்ய போறாருன்னா, நம்ம சந்தோஷப்படுத்த போறாருன்னா, நன்மையை தருவாரா? ஆமா, அது உண்மைதான். அதுக்கு பிறகு யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, டுடே I have taken away the shame or the reproach. இன்றைய தினம் உங்கள் மேல் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நன்மையானதை தருவேன் என்கிறார். உங்கள் வாழ்வில் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்கிறார். நிறைய பேர் உங்களை ரொம்ப அற்பமா பேசுறாங்க இல்லையா? உங்களுக்கு மேல உங்க நிந்தை சுமக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. கடன் வாங்கினால பணத்தை எண்ணி வை. உங்கள்கிட்ட கடன் கொடுத்தவங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, கடன் கொடுத்தவங்க இல்லையா? அடுத்து உங்களுக்கு உடம்பு முடியாம இந்த வருஷம் 11 மாதம் என்ன பாடுபட்டீங்க. அந்த பையன் உடம்பு முடியாத பையன், அப்ப அந்த பொண்ணு உடம்பு முடியாத, அந்த அம்மா உடம்பு முடியாதது, அது சுவாத அப்படியா, அது முடியாதது. அவங்கள நம்பி 1 ரூபாய் கொடுத்து கடன் கொடுக்குறாங்க, தரமாட்டாங்க. உங்களை பற்றி பலவிதமான நிந்தை. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு நிந்தை என்னன்னா, அவங்க எகிப்திலே அடிமைகளா இருந்தாங்க, பிச்சைக்கார பசங்கன்னு ஒரு பேச்சு. இஸ்ரவேலரை பற்றி அற்பமான ஒரு பேச்சு அங்க இருந்துட்டு இருந்திருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கில்காலிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. We have come to the place called Gilgal. கில்காலுக்கு வந்து விட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் கால் வச்சுட்டோம், கில்காலில் வந்துட்டோம். எங்க வந்திருக்கிறீங்க? கரிக்குளத்திலையா? நான் சொல்றேன், கில்காலுக்கு வந்துட்டீங்க. உங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கில்காலில் வந்துட்டீங்க. உங்கள் மேல இருக்கிற நிந்தையை புரட்டி போடுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்ய வேண்டிய இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு காரியம் பண்ணணுமா? அதுதாங்க கொஞ்சம் வலிக்கும். சிம்பிளா எறும்பு கடிச்சது போல கொஞ்சம் வலிக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அங்க எழுதப்பட்டிருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க போகிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரை விருத்த சேதனம் பண்ணி என்றார். இஸ்ரவேல் புத்திரரை 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணி. விருத்த சேதனம் என்பது ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. அதை இஸ்ரவேலர் இன்னும் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள், அப்பொழுது புறப்பட்டவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணினவர்கள் தான். ஆனா வழியில வனாந்திரத்தில் பிறந்தாங்க இல்ல, 40 வருஷம் வனாந்திரம் பிரயாணத்தில், அவர்களில் ஒருவரும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதனால இப்ப ஆண்டவர் இரண்டாவது தடவையாக போலியோ சொட்டு மருந்து
போலியோ தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கு அரசாங்கம் அவ்வப்போது சொல்லுது இல்லையா? இது போல ஆண்டவர் யோசுவாட சொல்றாரு, இப்பொழுது செகண்ட் டைம் மேக் சர்க்கம்சிஷன், விருத்தசேதனம் பண்ணு சொல்றாரு. கேட்டீங்களா? அது எல்லாருக்கும் பண்றாங்க, முன்னால பண்ணப்படாதவர்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டு, you need to be circumcised in your hearts, உங்கள் இருதயத்திலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Circumcision is nothing but cleanliness. அது ஒரு சுத்திகரிப்பின் ஒரு சடங்கு. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சரீர பிரகாரமான விருத்த சேதனத்தை வலியுறுத்தவில்லை. கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டில் இருதய சுத்திகரிப்பே உண்மையான விருத்த சேதனம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அது எப்படி? அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால். நான் தீய மனதை உடையவனாய் இருக்கிறேன், உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும். வெளியே இருந்து உள்ள போறதல்ல, மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வர்றதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிவிட்டால் ஆண்டவர் உண்மையில் இருக்கிற அவதூறை, பொய் குற்றச்சாட்டுகளை, தூஷணங்களை, நிந்தையை ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த மாதத்திலும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம். உனக்கு பாவமில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னை நீயே பொய்யனாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. நான் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன். அப்படியா? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறது உண்மைதான், விசுவாசியா இருக்கலாம், விசுவாசியினுடைய மகளாக மகனாகவும் இருக்கலாம். ஆனாலும் உனது வாழ்வில் இது உனக்கு பேர்ல இருக்கிற கெட்ட பேர் மாறணும்னா நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிட்டால் ஆண்டவர் சொல்வாரு, நிந்தையை புரட்டி போட்டேன். ஹல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் உனக்கு பேர்ல இருக்கிற கெட்ட பேரும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், அம்மா ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், மகன் மகள் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், நீ சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்திலே வந்தால் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் சிங்கத்தை போன்றவன், அவன் தலை நிமிர்ந்து நடக்கிறவன். ஹல்லேலூயா. Sometimes you are putting your heads down. நீங்க மண்டே கீழே போட்டுட்டே நடக்கிறீங்களே. You have no deliverance from sin. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை. Some secret sins are there in your life. சில அந்தரங்க பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. You are not able to get rid of it. அதிலிருந்து உனக்கு விடுதலை இல்லாம நீ தவிச்சுட்டு இருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற, ஒழுங்காக நீ தூங்குவதில்லை, ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை, மன அமைதி இல்லை, உனக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளால வேறொரு தீய வேலையும் இருக்கிறது. காரணம் பவுல் சொல்கிறார், காரணம் உனக்குள்ளே இருக்கிற பாவம் தான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டா சுத்திகரித்து விடுவார், பாவத்திலிருந்து விடுதலை தந்து விடுவார். இனிமேல் உனக்கு பழைய பேரல்ல, நீ புது மனுஷனாவாய், புது பலனடைவாய். உன்னுடைய அந்த பழைய பாவ பழக்கம் எல்லாம் மாறிடும், அந்த வாசனை கூட பிடிக்காம போயிடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். இருதயத்தில் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு நாளிலே எல்லா சிஷ்யருடைய கால்களையும் கழுவ தொடங்கினார். பேதுருடைய வந்தவர்கள் அவர் சொல்லிட்டார், பக்தி இணையத்தினால பக்தி முத்தி போய் சொன்னாரு, என்னுடைய கால்களை நீர் கழுவ வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை, பாவம் இல்லைன்னு சொன்னார். ஆண்டவரிடத்துல நமக்கு பங்கு வேணும், பாகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும், மனுஷனா வாழணும், ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னா உன்னுடைய வாழ்வில் இருக்கிற நிந்தை புரட்டப்பட வேண்டும். அதுக்கு இப்ப பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறலாம். எனட்டு ஒரு பாவம் இல்லை, அப்படியா? உன்கிட்ட பாவம் உண்மையில இல்லையா? அப்ப நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். அப்ப உனக்கு பேர்ல இருக்கிற அந்த பழைய பேர் போயிருமே, குடிகாரன், புகைக்கிறவன், திருடன், ஏமாத்துகிறவன், விபசாரன், விபசாரி,
அந்த பேரெல்லாம் மாறிடும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா? அந்த பழைய பழக்கம் எல்லாம் விட்டாச்சா? வெத்தில போயாச்சா? வெத்தில பாக்கு சுண்ணாம்பு நிஜாம் பாக்கு போச்சா? நிஜாம் பாக்கு போயிட்டா மாறிட்டா? தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டாச்சா? சினிமா போயிட்டா? சினிமான்னா என்னது? பரிசுத்தமானதா? சினிமா பாவத்தை தூண்டுவிக்கிறது. அதனால அதெல்லாம் வேண்டாம். ஒன்னும் அறியாமலே அந்த நேரம் ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு சினிமா படம் போட்டு பார்க்கணும் ஆசை வருது இல்லை? இதுதான் அங்க இருக்குது, சரக்கு இருக்குது. ஈயை தூர ஓட்டு, ஈயை தூர உருட்டு. ஈ போடணும்னா அசுத்தத்தை தூக்கி எறி, அந்த கதை புஸ்தகத்தை விட்டு எறி. அந்த கதை புஸ்தகம் அந்த போட்டோ இருந்தல வச்சிருந்தல போட்டோ, அந்த போட்டோவை தூக்கி அதை கொளுத்தி விடு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற என்னெல்லாம் இருக்கு? பாவ பொருட்களை ஒண்ணு வச்சுக்கிட கூடாது, எல்லாம் அழித்து போடு, ஒழிச்சு கட்டிரு. உண்மையில் இருக்கிற நிந்தையை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய போறாரு. உன்னை புது மனுஷனாக மாற்ற போகிறார். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு மேல் விலாசம். சைல்ட் ஆஃப் காட். நீ ஆண்டவருடைய பிள்ளை. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. அவங்க முன்னால போல இல்ல, அவங்க ரொம்ப தூய்மையாகிட்டாங்க. இயேசுநாதர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இப்ப எந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இல்லை. தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிச்சு வாந்தி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இப்ப முன்னால போல கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, சண்டை எல்லாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவங்க வீட்டுல அந்த பாட்டு கேக்குது. சீடி பாடுதா இருக்கும், சீடி இல்ல, அந்த வீட்டுல உள்ளவங்க பாடுறாங்க. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தெரித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வீட்டுல முன்னால எப்பவும் கெட்ட வார்த்தை எல்லாம் அவங்க பேசுவானுங்க. இப்போ ஒரு கெட்ட வார்த்தை இல்ல. சோத்திரம் செய்வேனே ரட்சகரை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அப்படி பாடுறாங்க அந்த வீட்டுல. ஹல்லேலூயா. கெட்ட பேரெல்லாம் மாறி போச்சு. அந்த பசங்க எல்லாம் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு உருண்டுலாம் கிடப்பாருங்க. இல்லங்க, அவங்க எல்லாம் திருந்திட்டாங்க, திருந்திட்டாங்க. ஹல்லேலூயா. பெரிய மாற்றம் வந்துட்டு அவங்க வீட்டுல, அவங்க வாழ்க்கையில. உண்மையிலே கெட்ட பேரெல்லாம் போயிரும். ஹல்லேலூயா. அவனை நம்பாத, அவன் திருடுவான், திருட்டு போய் உங்க வீட்டுல ஏதாவது திருடிட்டு போயிருவான். இல்லைங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப திருடுறதே இல்லை. ஹல்லேலூயா. முன்னாலே அவங்க வீட்டு பக்கத்துல போக முடியாது, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. காலையில எங்க ஊர்ல ரசாலன் ஒருவன் இருந்தான். அவன் டெய்லி தண்ணி போட்டு டெய்லி 10-11 மணி வரை கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான். ஆமா, நீங்க எல்லாம் விட்டாச்சா? கெட்ட வார்த்தை எல்லாம் போயிட்டு. ஹல்லேலூயா. எங்க அப்பா கெட்ட வார்த்தை முன்னால பேசினாங்க, போன மாத்தி முந்தின மாதமா. இப்ப எல்லாம் நிறுத்திட்டாங்க, அவங்க ரொம்ப திருந்திட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க அம்மாவும் நல்ல கெட்ட வார்த்தை பேசுவாங்க. யாரும் பேசுவாங்க? உங்க அம்மா பக்கத்து வீட்டுலையா? பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் பேசுனா எங்க அம்மாவுக்கு மூக்க மண்டைய உடைச்சு விடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. எங்க அம்மா எங்க அப்பாவை தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்படியா? உங்க அம்மா அவ்வளவு உத்தமியா? உத்தமியே, புறாவே, பருந்தே, கழுகே, காகமே, கருங்குரங்கே. அப்படியா? உங்க அம்மா யார கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? உங்க அப்பாவையா? இப்ப எப்படி? இப்ப விட்டுட்டாங்களா? மாறிட்டாங்களா? நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நீ சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில், இந்த நாளில நீ சுத்திகரிக்கப்படுவாயானால் உனக்கு பேர்ல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கிடும். ஹல்லேலூயா. ஒன்ன ஆண்டவர் என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று அழைப்பார். ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என்ன அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவ பின்னே ஓடிடுவே, அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. கெட்ட பேரெல்லாம் போச்சா? சாட்சியின் ஜீவியம் நல்ல பேரு. பழைய பேரெல்லாம் மாறி திருட்டு கூட்டம், ஏமாத்து பேரொழி, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கொலைகார கூட்டம். அவ எத்தனை குழந்தைய கொன்னாலோ கடவுளுக்கு தான் தெரியும். இல்லைங்க, அதெல்லாம் முன்னாலே அவங்க வாழ்க்கை. இப்ப எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவர் பிள்ளையாகி விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஒழுங்கா இருக்கிறாங்க, திரும்பி இருக்கிறாங்க. அதுதாங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்லிட்டார்ல,
உங்களை நிந்தையை புரட்டி போட்டேன் இன்றைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது, பஸ்காவை ஆசரித்தார்கள். செலிப்ரேட் தி பாஸ்ஓவர். பஸ்காவை ஆசரியுங்கள். ஒவ்வொரு மாதமும் சபையிலே கர்த்தருடைய பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. நான் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய பஸ்காவிலே பங்கு பெறாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு. அப்போ உங்க ஜீவியம் சரியில்லை. நீங்க ஆண்டவர்களை நிலைத்திருக்கல, நீங்க பாவத்தில் வாழ்றீங்க. உங்களிடத்துல இன்னும் பாவம் இருக்கிறது. இன்னைக்கும் பாவம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பணத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. பணம் பாக்கெட்ல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் போய் தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்கிடணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம. ஆண்டவர் ஒரு நாளில் தூதனை அனுப்புவார். உன்னை சவுக்கால ஒரு நாள் தூதனை கொண்டு அடிப்பார். அதுக்கப்புறம் தான் நீ திருந்தணும்னா திருந்திக்க. நீயாக இன்னைக்கே ஆண்டவரே இந்த பழக்கத்தை என்ன விட்டு மாற்றிடுன்னு சொன்னா மாற்றிடுவார். அதுக்கப்புறம் பஸ்காவை ஆசரிக்க. ஆண்டவர்களே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? பஸ்காவை பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 15 சீஷர்களுக்கு. பிறகு சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்ன நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பஸ்காவை ஆசரிக்கணும். இந்த மாசம் பஸ்கா உண்டா? ஆமா, பஸ்கா உண்டு. அபாத்திரமாய் பானம் பண்ண முடியாது, அபாத்திரமாய் பங்கு எடுக்க முடியாது. நீங்க அதுக்குள்ள தகுதி உடையவர்களாக மாற வேண்டும். அதுக்கு நீங்க சரி ரெடி ஆயிடணும். உங்க வாழ்க்கையை சரி பண்ணிடணும். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. சிலர் புத்திசாலியா செயல்படுறாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் அவர் கோயிலுக்கு போவாராம். அவர் மாதாவை கூப்பிடுவாராம். அவர் நல்ல மனுஷன், ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுதும் அவர் ஒரு பெரிய பணியில் இருக்கிறார். அவருக்கு இப்போதும் மாதம் 40,000க்கு மேல சம்பளம் கிடைக்குதா, காரெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா. அவரு தவறாம கோயிலுக்கு போயிடுவாராம். ஆனால் பாட்டு பாடுவாரு, அங்க கோயில காணிக்க போடுவாராம். கர்த்தருடைய நற்கருணையில் அவர் பங்கெடுப்பதில்லை. ஏனென்றால் அவருடைய மனசாட்சி அவரை அனுமதிப்பதில்லை. அவர் சினிமாவும் பார்ப்பாரு, தண்ணியும் அடிப்பாரு. அவருடைய எல்லா பழக்கமும் சுமாராக இருக்குது. அதனால இப்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பேர் கெட்ட பேரை மாற்றிவேன்னு சொல்லிட்டாரா? நீங்க இனி ஒழுங்காக ஆண்டோடைய பந்தியில் கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்கணும். அதுக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடரும், உங்களோடு கூட வரும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்க ஒரு நல்ல முடிவுக்குள்ள வரணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் இழப்புகளையும் மாற்றிடுவேன்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்? ஜீவியம் சுத்திகரிக்கப்பட இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு தப்பு மேல சின்னர், நீ துணிகரமா ஒருவேளை சொல்லலாம். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் ஒரு பாவி இல்லை. என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, ஃபாதர் நான் ஒரு நல்லவன். அவர் சொல்றாரு, அவரு ஆண்டவரை பற்றி சரியா தெரியல. ஆண்டவரை பற்றி அவர் சரியா அவருக்கு தெரியல. தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அதான் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இப்ப உங்களுக்கு ஆர்கியூமெண்ட், உங்களுடைய வாதம் என்னன்னா, நீ நல்லவன், நீ நல்லவன், நீ உனக்கு சொல்லிக்க. நீ ஆண்டவர்கிட்ட கேள, ஆண்டவரே நான் நல்லவனா, நீர் நல்லவரான். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, நீ பாவின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஒன்னு நல்லவனாக மாற்றிக்குத்தான் ஆண்டவர் இயேசு பரலோகம் விட்டு இறங்கினார். தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தார். இப்ப ஆண்டவரே என்னை தேடி வந்தவரே என்னை நல்லவனாக மாற்றும். அது எப்படி மாற்றுவாரு? என்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னியும் உம் ரத்தத்தால் கழுவுன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்ன தூய்மையாக்குவார், ஒன்ன நல்லவனாக்கிடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்களா? ஆண்டவரே நான் நல்லவனாக வேண்டும், நான் தூய்மையாக வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு மனசுல வச்சிருக்கிறார், விரும்புறாரு. வைரஸ்
யூ ஆர் எ டிசீவர். நீங்க ஏமாத்துக்காரன். நீங்க உங்க குடும்பத்தில் எத்தனை பேரை ஏமாத்திட்டீங்க. யூ ஹேவ் டிசீவ்ட் சம் கேர்ள்ஸ், யூ யங் பாய்ஸ். ஐ நோ சம் ஆஃப் யூ ஹேவ் டிசீவ்ட் சம் கேர்ள்ஸ். பொண்ணுகளை ஏமாத்திட்டாங்களாம், சில பயிர்களை ஏமாற்றிட்டாங்களாம், சில முதலாளியை ஏமாத்திட்டாங்களாம், சில தொழிலாளியை ஏமாத்திட்டாங்களாம், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரை ஏமாத்திட்டாங்களாம், வீட்டில் அப்பா அம்மாவே ஏமாத்திட்டாங்களாம். Do you want to be blessed by God this month? இந்த மாதம் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறியா? The Lord God wants to bless you. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு. நீ விரும்புறியா? அப்படின்னா ஒரு காரியம் செஞ்சுக்கோ. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த யாக்கோபை போல உங்க குடும்பத்தில் உங்க அப்பா அம்மாவை விட்டு கொஞ்சம் தனிமையான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ராத்திரி இன்னைக்கு தூங்காத. நீ தூக்கம் வந்துடும்னா சாப்பிடாத. தூங்காம இருந்து ஆண்டோடத்துல மஞ்சாடும். என்னை ஆசீர்வதியும் தேவா, இப்போ என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கண்ணீரோடு ஆண்டோடத்துல கேளு. ஆண்டவர் அப்போ உன்கிட்ட பேசுவார். உனக்கு பேர் என்ன, ஊர் என்ன, உனக்கு அப்பா என்ன, நீ யாரு, என்னடா பண்ணேன்னு கேட்பார். அப்ப என்னட்டா பொய் சொன்னது போல உங்க அப்பா அம்மாட்ட பொய் சொன்னது போல சொல்லாத. உள்ளதை சொல்லிடு. நான் பொய்யன், நான் திருடன், நான் வஞ்சகன், நான் பேய் பிசாசு பிடித்தவன், நான் துரோகி, நான் அக்கிரமக்காரன். அப்படி ஆண்டவர்கிட்ட நீ உள்ளதை சொல்லிட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சுடுவேன். Never hide the truth from God. ஆண்டவரிடத்திலிருந்து உண்மையை மறைக்காத. ஆண்டவர்கிட்ட உள்ளதை சொல்லிடணும். இருக்கின்ற நிலையோடே வருகின்றேன். ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்கு இறங்கும், எனக்கு உமக்கு ஆசீர்வாதம் வேணும், என்னை மன்னியும், என்ன ஆசிரியர். அதுதான் வழிமுறை. யாக்கோபு 2 பொண்ணுகளை கட்டி இருக்கிறார். கடைசிட்டு போதிலப்பா முறையா கல்யாணம் பண்ணி இருக்கிறார். தாய் மாமனுக்கு பொண்ணுதான். அவரு அழகா இருக்கிறான்னு ஆசைப்பட்டு ராகேல கேட்டாரு. அது முடியும். அப்படியான்னு கேட்டு கல்யாணம் சாயங்காலம் நடத்தின ரகசியமே இதுதான். இந்த காலத்திலே நிறைய கல்யாணங்கள் சாயங்காலம் நடத்துறாங்க. அதுக்கு ஒரு ரகசியம் இதுதான். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எப்படின்னா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு மாமனார். அக்கா இருக்கிறாளே ஆள், அவ கூச்ச பார்வை, அதனால இவருக்கு பிடிக்கல. தங்கச்சி நல்லா அழகா இருக்கிற, தங்கச்சியை கொடுத்தா போதும்னு நிக்கிறாரு. அவங்க அப்படியான்னு கேட்டு கல்யாணம் எல்லாம் மேலகாலம் எல்லாம் ரெடி ஆயிட்டு முக்காடு போடுகிறது யூதர்களுடைய பழக்கம். அதனால முக்காடு போட்டிருந்து இவருக்கு இருட்டுல ராத்திரி அங்க ரொம்ப தெளிவா தெரியல. இவர் நினைச்சிட்டு இருந்தாரு ராகேல் தான் அழகிதான், உலக அழகிதான், நம்ம நினைச்சவதான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க. தாய் மாமா ஆளை மாத்தி அக்காவை பண்ணி வச்சு போட்டாங்க. முக்காடை எடுத்து பார்த்தா தான் தெரியுது, இது கூச்ச பார்வை அல்லவோ. இனி வேற வழியில கல்யாணம் பண்ணியாச்சு இல்ல, நீ அவளோட வாழ்ந்துக்க. எனக்கு ராகேல் வேணும். ராகேல் வேணும்னா இன்னும் 7 வருஷம் எங்களுக்கு வேலை செய்யும், பண்ணக்காரனா இரு. ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தார் தாய் மாமனுக்கு. பிறகு ராகேல் பிறகு இவருக்கு நிறைய பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்தது. எங்க அங்க அவருக்கு தாய் மாமன் ஊர்ல. இனி நம்ம அப்பா ஊருக்கு கிளம்புவோன்னு சொல்லி புறப்படுறதுல 2 மனைவிகள், நிறைய பிள்ளைகள், குழந்தை குட்டிகள் நிறைய. யாப்போக்கு நதி என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவருக்கு அண்ணன் ஒரு எதிர்கொண்டு வர போறாருன்னு செய்தி கேட்டு அவரு பயந்து நடுங்கி அண்ணன் கொண்டு போடுவான்னு ஒரு பயம். அப்பதான் அவருக்கு என்ன ஒரு ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா அண்ணன் கொல்ல மாட்டான்ல. வெரி கரெக்ட். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டா அண்ணனும் கொல்ல மாட்டான், தம்பியும் கொல்ல மாட்டான், எவனும் கொல்ல முடியாது. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்காதவனை தான் அண்ணன் கொன்னான், தம்பி கொன்னான். அதுதான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிடுவோம்னு அவர் மனைவிகள் எல்லாம் ஒதுக்கி, பிள்ளை குட்டிகள் எல்லாம் ஒதுக்கி ராத்திரி தூங்காம இருக்கிறார். தூங்காம இருந்து சினிமா பார்க்கல, தூங்காம இருந்து செல்லு பேசிட்டு இருக்கல. சில ஆட்கள் பாவத்தில் வாழ்கிற பாவிகள் ராத்திரி தூங்காம செல்ல மணிக்கணக்காக பேசுறாங்கன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. நீங்க அப்படி செய்யாதீங்க. பரிசுத்த ஆவியான துக்கப்படுவார். ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். இந்த வேண்டாம் வேலையை வச்சுக்கிடாதுங்க. ராத்திரி ஒழுங்கா தூங்க வேண்டிய நேரம் தூங்குங்க. ஆனா இந்த வருஷத்துல, இந்த கடைசி மாதத்துல உங்கள்கிட்ட சில சில்லறை ஓத்துருவெல்லாம் இருக்குது. நீங்க கொஞ்சம் சில்லறையில கொஞ்சம் குழப்பமான ஆளுதான், கொஞ்சம் பாவம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்யணும். நீங்க ராத்திரி கொஞ்சம் தூங்காம கொஞ்சம் ஜோம் பண்ணணும், விழித்திருந்து ஜோம் பண்ணணும். அது குழந்தை குட்டிகள் எல்லாம் அங்க அம்மாட்ட உங்க மனைவிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க கொஞ்சம் போராடி ஜோம் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்துடுவார். ஹல்லேலூயா. அது எனக்கு மனைவி தாங்க ஜோம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும். யூ ஆர் ராங்.
குடும்பத்தின் தலைவரே, ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்க தான் ஆண்டவரிடத்து வாங்கி உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். மிஸ்டர் ஜென்ரல்மேன், டு யூ ஃபாலோ மீ? உங்களுக்கு புரியுதா? அதுதான் இதுதான் அது. இப்ப புரிஞ்சுக்கோ, குடும்ப தலைவன் தான் பொறுப்பாளி, உத்தரவாதம். ஆண்டவரோட அவரு தனியாக அழுகிறார். ஆமா, போராடி அழுது கெஞ்சினான். ஓசியா 12:4 இருக்கு. கெஞ்சினான், அழுதாரு, கெஞ்சினாரு. ஆண்டவர், உங்க பேர் என்ன? எனக்கு பேர நீ கேட்கறதா? உனக்கு பேர் என்ன சொல்லு. மே நோ யுவர் நேம் லார்ட். ஆண்டவரே, உனக்கு பேர நான் அறியட்டுமா? ஆண்டவர் கேட்கிற, உனக்கு பேரை நீ சொல்லுப்பா. உனக்கு பேர் அப்பா கேட்கறவங்கள என்ன பேரு? ஆள் மாறாட்டம், ஏசா இல்லையா? அண்ணனை ஏமாத்தி அப்பாவை ஏமாத்தினா ஆண்டவரை ஏமாற்ற முடியாதப்பா தம்பி. யூ cannot cheat God. Be frank, be fair to the Lord. Tell the truth to him. ஆண்டவரோட உண்மையை சொல்லிருங்க. நீங்க கடவுள்கிட்ட ஏமாத்தி காரியம் நடக்க முடியாது. ஆண்டவரோட சொல்லிருங்க. அவர் பேரு எத்தனை சொல்லிட்டார் யாக்கோபு. ஆண்டவர் பிறகு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. நீங்க அந்த வேலை வெட்டி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி கொஞ்சம் தனிமையா இருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. தனிமையா இருந்து ஒரு பீடியா குடிங்கன்னு நான் சொல்லல. அங்க தனிமையா இருந்து நீங்க செல்லுல சினிமா பாருங்கன்னு நான் சொல்லல. தனிமையா இருந்து ஆண்டவரோடு நீங்கள் கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள், முறையிடுங்கள். என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்தங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, சகோதரர்களே, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க. மனைவிட்ட சண்டை போடுறதை நிறுத்திக்கிட்டு, பிள்ளைகளை அடிச்சு உதைக்கிறத நிறுத்திக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசுற கொஞ்சம் நிறுத்திட்டு, சினிமா பார்க்கறத நிறுத்திட்டு, தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் மன்றாடுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு கொஞ்சம் கேளுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து இந்த மாசத்துல நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாரு இல்லையா? ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு காரியம் செய்யணும். இப்ப என்ன காரியம் செய்யணும்னு சொல்லட்டுமா? அது யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கு. You have heard about Job's patience. You know that after all his troubles the Lord blessed him. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எல்லாத்துக்கும் பிறகு யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், யோபை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபின் பொறுமை. அன்பானவர்களே, வாழ்க்கையில போராட்டங்கள், நிந்தைகள், வேதனைகள், வருத்தங்கள், இழப்புகள் ஏற்படும். அப்ப என்ன செய்யக்கூடாது? மனம் பதட்டமா இருக்கக்கூடாது. நான் மனம் பதறி இப்படி பேசினேன், அப்படி செஞ்சுட்டே. டோன்ட் டூ தட். பி பேஷியன்ட். பொறுமையை கடைபிடி. இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையை கடைபிடிக்கல. முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போச்சு. நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். உங்களுக்கு சில பாதிப்புகள் இந்த ஆண்டில் ஏற்பட்டது உண்மைதான், பொய்யல்ல. நஷ்டங்கள் ஏற்பட்டது உண்மைதான், கஷ்டங்கள் ஏற்பட்டது உண்மைதான். உங்களை சிலர் ஏமாத்துறது உண்மைதான். நீங்க சில வேதனை வருத்தம் அடைஞ்சதெல்லாம் உண்மைதான், உண்மைதான், பொய்யல்ல. ஆனால் நீங்க எப்படி நடந்துட்டீங்க? How did you behave on those occasions? அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டீங்க? Do you feel sleepy now? இப்போ உங்களுக்கு தூக்கம் போல வருதா? இப்ப தூக்கம் வர்றதுல பெரிய விசேஷம் இல்லை. யூ ஆர் ராங். அப்ப தூக்கம் வரணும். எப்ப தூக்கம் வரணும்? உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்த வேளையில தூக்கம் வந்திருக்கணும். என்ன? உங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்த வேளையில, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஆண்டவர்கிட்டையும் சத்தம் போட்டுவிட்டு என்னாட்டையுமா சத்தம் போட்டுறது? நான் என்ன பண்ணேன்? நீங்க நல்லா ஜோம் பண்ணி இருந்தா எங்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்குமா? தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று தினமும் பலி செலுத்தி வந்திருக்கிறார். பக்தன் யோபு ஊஸ் தேசத்திலே வாழ்ந்து வந்தவர். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்தவரப்பா. ஒரே நாள்ல 7 ஆண்களும் 3 பெண்களும் செத்து போயிட்டாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் கொள்ளைக்காரன் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டான். இவருக்கு சொரி சரங்கெல்லாம் வந்துட்டு
ஆமா, ரொம்ப வேதனை. ஒழுங்கா தூக்கம் வரல, சாப்பிட முடியல. சிநேகிதர்கள் ஆறுதல் சொல்ல வந்தவெல்லாம் அவன் எல்லாம் பாடாப்படுத்துறான். அவனும் நிதானமா பேசல. இவருக்கு ரொம்ப மனசு விட்டு போச்சு. இவருக்கு பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு எல்லாம் செய்தி வந்து சொல்றான். ஒரு பையன் வந்து சொல்றான். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படிச்சு பாருங்களா. அங்க இருக்குது. என்ன இருக்குது அங்க? வசனம் இருக்கு. கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல நினைச்சு பாருங்க. நமக்கு வீட்டில் வளர்த்து வந்த ஒரு ஆடோ ஒரு மாடோ செத்து போனா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். தன்னுடைய 10 வயது வந்த பெரிய பிள்ளைங்களை சாக கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை வைக்கிறார் பாருங்கள். என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன். ஒருவேளை அழுதுட்டு தான் நிச்சயமாய் சொல்லியிருப்பார். அழுகையோடு தான், வேதனையோடு தான் சொல்லியிருப்பார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதோடு நிறுத்தல. அதுக்கு பிறகு இன்னும் சொல்றார் பாருங்க. என்னால கிரகிக்கவே முடியவில்லை. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். I don't know about tomorrow. I don't think I understand. என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல. You have heard about Job's patience. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள். என்ன கேள்விப்பட்டோம்? The Lord gave and the Lord has taken away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதோட நிக்கலையா அவரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு எவ்வளவு விசேஷித்தவராக இருக்கிறார் பாருங்கள். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில், வருத்தம் அடைந்த நேரத்தில் மனம் பதறிட்டீங்களா? ஆண்டவரை வசனப்படுத்தினீங்களா? என்ன பண்ணீங்க? Be patient, be quiet. உங்களுக்கு ஆண்டவரை துதிக்க முடிந்தா துதிங்க. என்ன கடவுளே, எனக்கா இவ்வளவு வேதனை, இந்த வருஷம் நான் எப்படி இருக்கும்னு ஆரம்பிச்சேன். யூபிலி ஆண்டு விடுதலையே எப்படி நாங்க பாடணும் ஆண்டவரே. எனக்கு இப்படி இந்த மாதம் கடைசி மாதத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு வாழ்க்கையில சோதனை வேதனை வந்ததெல்லாம் உண்மை உண்மை உண்மை. What was your reaction? எப்படி நடந்துகிட்ட? சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் போராட்ட நேரத்திலும் சாதுரியமா சமாதானமா பொறுமையா நடந்துகிட்டியா? டொடோடோ பண்ணினியா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினியா? ஆண்டவர் வேதனைப்பட நீ நடந்து கொண்டாயா? செயல்பட்டாயா? அப்படி நடந்திருந்தே செயல்பட்டேன்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். அந்த யோபை போல நான் பொறுமையை கடைபிடிக்கல. ஆண்டவரே, எனக்கு இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும், எனக்கு எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள் இந்த ஆண்டிலும் வந்ததுண்டு. நான் அப்ப என்ன செய்கிறது? நான் என்ன பண்றது? என்ன ஆண்டவரே, எனக்கா இப்படி நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறியாம எனக்கு ஒரு நஷ்டம் வரல, ஒரு கஷ்டம் வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிச்சுதான் எனக்கு எல்லாமே இந்த வருஷம் நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். வாழ்வானாலும் சாவானாலும் அவருக்கு தெரியாம எனக்கு எதுவும் வராது, நல்லதோ கெட்டதோ. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைக்காக எல்லாமே செஞ்சார். ஹல்லேலூயா. எனக்கு பண நஷ்டம் வந்தது, பொருள் நஷ்டம் வந்தது, மன உளைச்சல் வந்தது, அநேக வேதனைகளையும் துன்பத்தையும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் the Lord God, you have permitted, you have allowed it in my life. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும். இந்த மாதத்தில் அநேக சந்தர்ப்பங்கள்ல நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருந்தால் அது வேற, சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். எலியா தீர்க்கதரிசிக்கே சோர்வு வந்தது, சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். அதை நான் குறை சொல்லவில்லை, அதை நான் குற்றப்படுத்தி பேச வரவில்லை.
சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போக தேவையில்லை. சோர்ந்து போறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் எல்லாருக்கும் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்வு வந்திருக்கலாம். நாம் மனிதர் தான், மாம்ச சரீரத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம விசனப்படுத்தி இருக்க கூடாது, பரிசுத்தாவே துக்கப்படுத்தி இருக்க கூடாது, நம்ம தாறுமாறா பேசி இருக்க கூடாது. எனக்கு கோவம் வந்தது, அதனால பேசுறேன். நான் இனிமேல் பைபிள் எடுக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். இது என்ன கடவுள்? இந்த வருஷம் எப்படி இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி நடந்திருக்கு. இட் இஸ் நாட் லேட் ஃபார் காட் டு பிளஸ் யூ. ஒன்னு ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு இன்னும் மிந்தி போகல. லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒன்னு ஆசீர்வதிக்க இன்னும் பிந்தல்ல. அல்லேலூயா. எனக்கு என்னெல்லாம் கஷ்ட நஷ்டம் வந்து உங்களுக்கு வந்திருந்தாலும் தெரியும். உன்னை தாண்டி, உங்க அப்பனை தாண்டி, உன் குடும்பத்தை தாண்டி நான் பல காரியங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த சங்கீதக்காரன் சொல்றார், நான் மிகுதி வருத்தப்பட்டேன். I suffered a lot. ஆனா என்ன செய்வோம்? கிருபையை பற்றிக் கொள்வோம். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. கிருபையை பற்றிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய உதவியை நாடுவோம். ஆண்டவரே, நான் இப்ப என்ன செய்வேன்? What shall I do, my Lord? இப்ப நான் என்ன செய்யலாம்? Things are happening against me. அந்த காலேஜ் பிரின்சிபல் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என் மகளுடைய விஷயத்தில். அந்த ஹெச்ஓடி தொல்லை கொடுக்கிறார்கள், அந்த சார் தொல்லை கொடுக்கிறார், இந்த விசுவாசி தொல்லை கொடுக்கிறாப்புல. Shall I run away leaving the ministry? நான் ஊழியத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடிரட்டுமா? உயிர் போனாலும், உயிரே போக போனாலும் ஊழியத்தை விட்டுட்டு போறதுக்கு என்கிற பேச்சுக்கு இங்கே வேலை கிடையாது. ஹல்லேலூயா. உயிர் போனா போட்டு ஆண்டவர்கிட்ட தான் போகும். ஹல்லேலூயா. சாப்பிடுங்க ஒண்ணு இல்லாம போனாலும் என்ன செய்யலாம்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க மேல யாராவது கல்ல தூக்கி போட்டா, சட்டையை பிடிச்சா, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க. I never bothered, I never worried. Hallelujah. சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க. Hallelujah. சட்டையை கிழிச்சிருக்கிறாங்க, பனியனை கிழிச்சிருக்கிறாங்க. I left everything to God. எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டேன், அவர் பார்த்துக்கிட்டாரு. Hallelujah. நம்முடைய தேவன் பெரியவர். உங்க வாழ்க்கையின் சோதனை வேதனை நேரத்தில் don't lose the spirit, don't quench the spirit. ஆவி அவித்து போடாதீர்கள், ஆவியானவரை துக்கப்படுத்திடாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் நல்லது. அப்ப உங்களுக்கு இந்த வருஷத்திலே இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு வந்த வேதனை சோதனை எல்லாத்திலேயும் உம்முடைய கிருபை கிருபை கூடவே இருந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், அது போதும் அப்பனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீங்கல்ல? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன கொஞ்சம் சைப்புத்தன்மையோடு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கே தருவேன். அப்படியா ஆண்டவரே? ஐ ஆம் சோ ஹாப்பி. ஆண்டவர் இன்றைக்கே எனக்கு தரேன்னு சொன்னாருன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? யோபுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் வந்தாங்களா? ஆண்டவர் இரட்டிப்பாக யோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம் கடைசியாக சொல்ல போறேன். எப்படி? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பெருசா குளத்துல ஒருத்தன் உடம்பு முடியாம 38 வருஷமா படுத்த படுக்கையா கடந்துட்டு கிடக்குறான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை குணமாக்கணும்னு ஆண்டவர் தேடி போய் அவனுடைய கேள்வி கேட்கிறார். Do you want to be healed? நீ குணமடைய சுகமடைய விரும்புறியோ? அநேக சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வியாதியஸ்தர்கள் வந்து சுகம் பெற்றார்கள்.
இவனுக்கு வர முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது. இவன் அங்க படுத்த படுக்கையா கிடக்கிறான். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல தூதன் வருவாரு, முதலாவது இறங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வேற எவனோ இறங்கிடுறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புறியோ? அவன் தனக்கு வேதனையான அனுபவத்தை சொல்றான். ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தை, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு நோய் பிணி இருக்கா? இந்த வருஷமும் உடம்பு முடியாம இருக்குதா? அப்படியா? இந்த கடைசியிலுமா நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, உங்க உண்மையான நிலவரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, சோத்திரத்தோட சொல்லுங்க. நானும் இந்த வருஷம் முழுதும் உங்க ஆராய்ச்சி பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் வியாதி மாறாமல் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், நீர் எனக்கு இறங்கி உதவி செய்யும் சொன்னா போதும். ஆண்டவர் ஒரு வார்த்தையில குணமாக்கிரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரம்மா, உனக்கு நோய் குணமாகிவிடும். எனக்கு நோய் பிணிகள் வருகிறது உண்டு. நானும் ஒரு மனுஷன்தான், நானும் மர்மமாக்கப்பட்ட சரீரத்தில். உங்களுக்கு நோய் பிணி இருக்கா? கடவுளே, எனக்கு நோய் பிணி மாறல. எவ்வளவு மருந்து, எவ்வளவு மாத்திரை, என்னெல்லாம் நான் சாப்பிட்டும் தீரலையே. நீங்க ஒரு காரியம், நீங்க ஒரு கார் பிடிச்சி ஊருக்கு போங்க. அங்க ஊர்ல நம்ம நாட்டு வைத்தியர் இருப்பார், அவரை குணமாக்கிடுவார். நோ, நான் எல்லாம் போக மாட்டேன். எனக்கு இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. ரைஸ், டேக் அப் யுவர் பெட் அண்ட் கோ. படுக்கை எடுத்துட்டு நட. உடம்பு முடியாம நான் இந்த வருஷமும் எத்தனை தடவை உடம்பு முடியாம ஆகிப்போச்சு. ஒவ்வொரு மாசம் உடம்பு முடியல. அப்படியா? ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்கிறீங்களா? இன்றைக்கே ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். உங்களுக்காக ஒரு ஜெபம் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு சுகம் தர போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்றாரு. அவன் திக்கு புக்கு முழிக்கல. அவன் வாக்கிங், அவன் எழுதி நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் தரப்போகிறார். உங்களுக்கு என்ன வலி இருக்கு? இடுப்பு வலியா? இடுப்பு வலி உள்ளவங்க எல்லாம் இடுப்பை பிடிச்சிக்கிடுங்க. கழுத்து வலி உள்ளதெல்லாம் கழுத்தை பிடிச்சிக்க. மண்டை வலி உள்ளதெல்லாம் மண்டையில வச்சுக்க. கை வலி உள்ளதெல்லாம் கையில பிடிச்சிக்க. ஹல்லேலூயா. You keep your hands. We are going to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தர போறார். ஹல்லேலூயா. அதான் அற்புத சுகம். அதுக்கு பேர் தான் அற்புத சுகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார், உனக்கு சுகம் தர போகிறார். இதுதான் பெதஸ்தா குளம். தண்ணி இல்லையே, தண்ணி எல்லாம் அங்க போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு, மழை பெய்யுது, ஓடிச்சு. ஹல்லேலூயா. தூதர்கள் வந்தார்களோ? வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரோ? இஸ் பிரசன்ட். ஹல்லேலூயா. உங்களை என்னை குணமாக்கி அனுப்புறேன்னு ஆண்டவர் சொல்றார். பலவீனம் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. என் நோய்கள் தீர்த்தான். நாம் சுகமானே, நாம் சுகமானே புண்ணியரின் காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தோடு இங்க வலி மாறாது, அங்க வலி மாறாதுன்னா நீ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க. உனக்கு விசுவாசம் இருந்தா ஜெபம் பண்ற வேளையில ஆண்டோட அற்புதம் உனக்கு நடக்கும். இன்னைக்கே சுகம் தந்துருவார். ஹல்லேலூயா. நீ சுகமா தெம்ப நீ போகலாம். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் இன்னைக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு நோய் குணமானுமா? ஆண்டவர் குணமாக்க பொருள் சொல்றாரு. அடுத்து ஒரு விஷயம், எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்க ஒரு பயங்கரமான பிரச்சனை. மொர்தெகாய்க்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக அகாசுவேர் ராஜா அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட 127 நாடுகளுக்கும் சட்டம் அனுப்பிட்டான். முத்திர மோதிரத்தில் போட்டு யூத ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். இப்ப அந்த எஸ்தர் ராணி ஒரு காரியம் சொல்கிறாள், நீங்க எல்லாரும் ஒன்று கூடி 3 நாள் உபவாசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க. Go and get all the Jews to Susa together and fast for me. எனக்காக உபவாசம் பண்ணுங்க. Don't eat or drink for 3 days and nights. தெளிவாளி இருக்கு. சாப்பிடவோ புசிக்கவோ 3 நாள் ராத்திரி பகல் கூடாதான். நீங்க 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மார்க்கம் வரப்போகிறது.
fast and pray 3 days. உங்களுக்கு இந்த வாரம் முடிஞ்சா இந்த வாரம் செய்யுங்க, இந்த வாரம் முடியலைன்னா அடுத்த வாரம் பண்ணுங்க. Before the end of this year, fast and pray 3 days. God is going to change your situation. உங்களுடைய சூழ்நிலையை தேவன் மாற்ற போகிறார். Hallelujah. The situation is contrary to you. எதிரடையான சூழ்நிலையை ஆண்டவர் உனக்கு அனுகூலமான சூழ்நிலையை மாற்றி தர போகிறார். Hallelujah. தேவன் செய்ய போறார். நல்லா சாப்பிட்டு 3 வேளையும் சாப்பிட்டு யாப்ப விட்டுட்டு Hallelujah. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. உன்னுடைய குடும்ப பிரச்சனையை, உன்னுடைய வாழ்வின் பிரச்சனையை, உனக்கு எதிரடையாக சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த பேய்க்கோளாரை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார். Hallelujah. உனக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியலன்னா, நான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொன்ன ஆலோசனைப்படி நீ உனக்கு முடியலைன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. புதிய ஏற்பாட்டு ஆலோசனை. பழைய ஏற்பாட்டில் அவ சொல்லிக் கொடுக்கிற எஸ்தர் ராஜாத்தி, நீங்க 3 நாள் புசியாமலும் முடியாமலும் ராத்திரியும் பகலும் சாப்பிடாம இருக்கும். நான் புதிய ஏற்பாட்டு ஆலோசனைப்படி சொல்றேன், உனக்கு தாகமா இருக்கு, தள்ளாட்டமா இருக்குது, மயக்கமா வருது, தலை சுத்தா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்க, வெந்நிய குடிச்சுக்க. That's all. ஆனா 3 நாள் ஆண்டவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமை, எதிரடையான சூழ்நிலைமையை மாற்ற போகிறார். அல்லேலூயா. எனக்கு தலையெழுத்து தானா, இந்த வருஷம் தலையெழுத்து இப்படி தானா முடிய போகுதா, எனக்கு தலையெழுத்து சோசியக்காரன் சொன்னது போல நடக்க போகுதா? இல்ல, ஆண்டவர் சொல்றது போல நடக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான மாறுதல் வரப்போகிறது. சூசா நகரத்திலே ஒரு பெரிய களிப்பு உண்டாக போகிறது. யூத ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. நீங்க உங்க குடும்பத்தாரு, சபையாரு எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. If you do fast and pray, if you watch and pray, நீங்க விழித்து ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா, எதிரடையான சூழ்நிலையை மாற்றிடுவாரு. Hallelujah. Listen to me now. இங்க கவனிங்க. அங்க கீழே தலையை போட்டுக்கிட்டு நீங்க நல்ல ஜோரா தின்னுக்கிட்டு நடந்தா, there won't be any change taking place. உங்களுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் இருக்கிறதா? Come on, sit at the feet of the Lord. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருங்க. சாப்பாடை கொஞ்சம் விட்டுருங்க, சோறை மறந்துருங்க, பிஸ்கட்டை விட்டுருங்க, அந்த கேக் பீஸை மறந்துருங்க. ஹார்லிக்ஸ் குடிக்கலாமா? ஹார்லிக்ஸ் அதையும் 3 நாளைக்கு குறைச்சி விட்டுருங்க. தண்ணி குடிக்கலாமா? வெந்நி குடிக்கலாமா? குடிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய மாறுதலை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.